ஒரு ஊர்ல ஒரு கஞ்சன் இருந்தானா. பயங்கரமான கஞ்சனா. எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அந்த பொருளோட விலையிலிருந்து பாதி விலைக்கு தான் அந்த பொருளை கேட்பானா. அந்த அளவுக்கு கஞ்சனா. ஒரு நாள் மத்தியான வேலையில ரோட்ல நடந்து போகும்போது வெயிலோட தாக்கத்தால தண்ணீர் அதிகமா தவிக்க ஆரம்பிச்சுதான். அப்ப பக்கத்துல இருக்க ஒரு இளநீர் கடைக்காரர்கிட்ட போய் இளநீர் எவ்வளவுன்னு கேட்டானா. அதுக்கு அவர் 3 ரூபான்னு சொன்னாராம். உடனே இவன் 2 ரூபாய்க்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த கடைக்காரர் சொன்னாரா, 1 மைல் தூரம் நடந்தே போ, அங்க இன்னொரு கடை இருக்கும், அங்க உனக்கு 2 ரூபாய்க்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாராம். உடனே இவனும் தூரமா நடந்து போனானா. அங்க இன்னொரு கடை இருந்ததான். அவங்க கிட்ட போய் கேட்டானா இளநீர் எவ்வளவுன்னு. அவர் 2 ரூபாய்ன்னு சொன்னாராம். இவன் அப்போ 1 ரூபாய்க்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டானா. 1 மைல் தூரம் நடந்தே போ, அங்க இன்னொரு கடை இருக்கும், அங்க உனக்கு 1 ரூபாய்க்கு தருவாங்கன்னு சொன்னாராம் அந்த கடைக்காரர். இப்ப நடந்தே போனானா. அங்க ஒரு தென்னந்தோப்புக்கு பக்கத்திலே அந்த கடை இருந்ததான். அங்க உள்ளவர்கிட்ட கேட்டானா. 1 ரூபாய்ன்னு அவர் சொன்னாராம். இவன் உடனே 50 பைசாவுக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்டானா. உடனே அவர் சொன்னாராம், பேசாம நீயே மரத்துல ஏறி பறிச்சுக்கோ, நீயே பறிச்சுக்கிறதா இருந்தா எனக்கு பணம் வேண்டான்னு சொன்னாராம். அப்பாடா, நம்ம இவ்வளவு தூரம் நடந்து கஷ்டப்பட்டது வீண் போல, நமக்கு ஓசியில இளநீர் கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா மரம் ஏறினானா. ஆனா கால் தடிக்கு கீழே விழுந்துட்டானா. இதுல கால் பயங்கரமா அடிபட்டு நிறைய கீறல்களும் ரத்தமும் வலிய ஆரம்பிச்சிருச்சான். இப்போ 3 ரூபாய் கொடுத்து இளநீ வாங்குறதுக்கு கஷ்டப்பட்ட அவனுக்கு இப்ப பல ரூபாய் செலவழிச்சு அவனோட காலை சரி பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சான். இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிற நெறி என்னன்னா, அதிக கஞ்சத்தனம் இறுதியில் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். Download ShareChat.